சென்னையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக பதியப்பட்ட எஃப்ஐஆரில் இடம்பெற்றுள்ள தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர், தற்பொழுது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எஃப்ஐஆரில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். நேற்று கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜியை விக்னேஷ் என்ற நபர் கத்தியால் குத்தினார். கத்தியால் குத்திய கிட்டத்தட்ட 7 இடங்களில் அவர் கத்தியால் குத்தியிருக்கிறார். இது தொடர்பான தற்போது எஃப்ஐஆர் ஆனது தற்போது வெளியாகியிருக்கிறது. இந்த இந்த வழக்கு பதிவானது J3 கிண்டி காவல் நிலைய ஆய்வாளராக இருக்கக்கூடிய சேதுராஜன் தற்போது இதனை பதிவு செய்திருப்பதாக முதல் தகவலானது வெளியாகியிருக்கிறது. அதாவது 13ஆம் தேதி மருத்துவர் சேதுராஜன் உதவி பேராசிரியர் வாய் மற்றும் முகச்சிறப்பு மருத்துவத்துறை கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் பெறுநராக இருக்கக்கூடிய அவர் காவல் ஆய்வாளர் அவர் தான் இந்த தாம் பெற்றதாக தெரிவித்திருக்கிறார். அந்த எஃப்ஐஆர் பதிவில் கிட்டத்தட்ட அவரை தாம் பார்க்க சென்றது, அதாவது மருத்துவர் பாலாஜியை விக்னேஷ் வழக்கம் போல் பார்க்க சென்றதாகவும், அப்போது அவரிடம் பேசிக்கிட்டு கொண்டிருந்த போதே திடீரென அவர் மறைத்து வைத்திருந்த அந்த கத்தியை குத்தியதாக அவர் தன்னிடம் குத்தியதாக தெரிவித்திருக்கார். இது அவரிடமிருந்தே பெறப்பட்ட தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது மருத்துவர் பாலாஜியிடமே இது புகாரானது வாங்கப்பட்டதாக அந்த முதல் தகவல் அறிக்கையானது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக கிட்டத்தட்ட 5 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாகவும் முதல் தகவல் அறிக்கையில் வெளியாகியிருக்கிறது. கொலை முயற்சி உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது செக்ஷன் 127 2 பிரிவு 115, 118, 121, 109, 351 உள்ளிட்ட ஆகிய 5 பிரிவுகளின் கீழ் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாக இந்த வழக்கு பதிவு அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வழக்கு தகவல் அறிக்கையானது காவல் ஆய்வாளரே பதிவு செய்திருப்பதாக முதல் தகவல் அறிக்கையில் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.